காலிஸ் கிச்சன்ல நம்ம கோகனட் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 1 கப் மைதா, 1 கப் பவுடர் சுகர், 1 கப் நெய், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் desiccated கோகனட். இப்போ ஒரு பவுல்ல இந்த பவுடர் சுகரையும் கீயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகரும் கீ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடரையும் desiccated கோகனட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ டவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ இந்த சைஸ்க்கு ஒரு பால் உருட்டிக்கலாம். இப்போ இந்த பாலை லேசாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நான்ஸ்டிக் பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை பிஸ்கெட் ஷேப்பில் தட்டி வச்சுருக்குதுங்க. இதை desiccated கோகனட்டில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ desiccated கோகனட்டில் எல்லா பிஸ்கட் பீசஸை பரட்டி எடுத்து ஒரு கிரீஸ் பண்ண பிளேட்டில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் இந்த பிஸ்கெட்ஸை 30 மினிட்ஸ் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம கோகனட் பிஸ்கெட்ஸ் பேக் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பிஸ்கெட்ஸ் நல்லா பேக் ஆயிருக்குது. டிஸ்பிளேல பார்க்கலாம். நீ இப்போ டிஸ்பிளேல கோகனட் பிஸ்கெட்ஸ் ரெடியானது பார்க்குறீங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.